டிக்ஷனரி எடுத்து ஆல்ரவுண்டர்ன்னு தேடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அர்த்தம் ஜாக் காலிஸா தான் இருக்கும். தலைவன் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, பவுலிங்கா இருந்தாலும் சரி, போட்டு பொறி பறக்க விட்டுருக்கான். 1995ல டெஸ்ட் டெபியூ பண்றாப்ல. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட மிக முக்கியமான பிளேயரா தலைவன் மாறிட்டான். நம்ம ஆளுக்கு நிக்கிறக்கே நேரம் இருக்காது. பவுலிங் போட்டா 10 ஓவரையும் போடுவான். பேட்டிங் பிடிக்கிறதா இருந்தா நம்பர் 3ல இறங்கி மேட்ச் ஃபுல்லா விளையாடுவான். ஒன் டேவை விட தலைவன் டெஸ்ட்ல மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். உலகத்திலேயே அதிக மேன் ஆஃப் தி மேட்ச் டெஸ்ட் மேட்ச்ல வாங்கினது காலிஸ் தான். பக்கத்துல ஒரு பய கூட கிடையாது. இந்த ஜென்மத்துல இந்த ரெக்கார்டை யாருனாலையுமே முறியடிக்க முடியாது. நம்ம ஆளு சுமார் 23 மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை வாங்கியிருக்காப்ல. 1998ல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சிருக்காப்ல. டெஸ்ட் மேட்ச்ல ஆப்பனன்ட் பேட்ஸ்மேனை பவுலிங் போட்டு பரதநாட்டியம் ஆட வைக்கவும் தெரியும். அதே மேட்ச்ல பேட்டை கையில் எடுத்து டொக்கு போட்டு டிராவிட் மாதிரி நின்று 100 அடிக்கவும் தெரியும். கேலிஸ் எவ்வளோ பெரிய கொடூர ஆல்ரவுண்டர்னா நம்ம பேசுறத விட சும்மா நம்பர்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். டெஸ்ட்ல சுமார் 13,000 ரன்னு, கிட்டத்தட்ட 300 விக்கெட்டு. ஒன் டேல 11,000 ரன்னு, கிட்டத்தட்ட 300 விக்கெட்டு. இது போக தலைவன் 2020 ஏரால கூட விளையாண்டான். இன்னும் ஜாக் காலிஸ் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்காதான்னு ஒவ்வொரு நாடும் சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தன் கூட சிக்கல.